இந்த நுங்கம்பாக்கம் சைடில் வந்துட்டு சில தோழிகள் வந்து அவங்க அந்தளோட விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து திருநங்கைகள் இப்போ இவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயுமே இப்போ ஒரு மாதிரி அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வந்து ஒரு செக்ஸ் ப்ராடக்டாகவும் அந்த மாதிரியே ஒரு பிம்பத்தில் தான் இருப்பாங்க. அது எப்படி கடந்து வந்தீங்க நீ? அதான் சொல்றேன். அதாவது அவங்கவுங்களோட இதுல தான் இருந்துச்சு. நான் அந்த நேரத்துல பம்பாயில இருந்தனால நான் அப்ப அந்த வயசுல ஃபுல்லுமே நான் இங்க சென்னையில இல்ல, நான் ஃபுல்லாமே பம்பாயில மட்டும்தான் இருந்தேன். சோ அங்க சர்வே பண்றது வந்து அங்க ஃபுல்லுமே இந்த கடை வசூலுங்க, பெரிய பெரிய சேட்டுங்க வீட்டுல டான்ஸ் ஆடுறது, நிகழ்வு, இந்த மாதிரியான இது மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சைடு எல்லாமே வந்துட்டு அப்ப திருநங்கைகளுக்கு வந்து இங்க முன்னேற்றம் அந்த அளவுக்கு இல்ல. மதிப்புகள் மரியாதைகள் வந்து இரவுல கொடுக்கற அளவுக்கு பகல்ல அவங்களுக்கு கிடைக்கல. பகல்ல போனா சீத்தூன்னு துரத்துறவங்க தான் இரவு நேரத்துல உணர்வை வந்து இது பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட். அது இன்னைக்கு கடையில போய் நின்னு கை தட்டி வசூல் பண்ணி கொடுங்கன்னு கேட்கிற கையை தட்டி விடுறவங்க தான் நைட் அதே கையை பிடிச்சி எவ்வளோன்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. சோ வந்து இருட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது, பகல்ல தெரியறவங்க யாரும் நல்லவங்களும் கிடையாதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. சோ அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் இல்லாதனால அவங்க அந்த தொழில ஈடுபட்டாங்க.